ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சரண்யா. வெல்கம் டு சரண்யாஸ் கிரியேஷன். எவ்வளோ நாளாச்சு இது மாதிரி ப்ராப்பராக இன்ட்ரோ கொடுத்து எனக்கே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இன்னைக்கு நம்ம மாசி மகம் வீடியோ தான் போட போகிறோம். ஆக்சுவலாக இது நான் 3 இயர்ஸாக வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை. நானும் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எடுப்பேன். ஒன்று எடிட் பண்ண டைம் இருந்திருக்காது, இல்லாட்டி வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது. இந்த டைம் நம்ம போட்டே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடிட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எது மாதிரி கண்டென்ட் பிடிக்கல அப்படின்ட்டு. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா திண்டிவனம் பக்கத்தில் பெருமுக்கல்ன்ற கிராமத்தில் தான் இருக்குது. என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே அங்கே வந்து இருந்திருக்கு. எங்கள் வீட்டு விண்டோஸோ டோரோ எது ஓப்பன் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மலை தெரியும். இந்த மலை மேலே ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு. இங்கே வந்து வருஷத்துக்கு இந்த 1 டே தான் வந்து எல்லாருமே வருவாங்க. இந்த மாசி மகம் அன்னைக்கு தான். உங்களுக்கு ட்ரெக்கிங்லாம் பிடிக்கும்னா ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். மலை ஏறினதும் இங்கே வந்து ஒரு ஸ்டாப்பிங் இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு எல்லாரும் கால்லாம் நினைச்சிட்டு போவாங்க. ஒரு சில பேர் குளிக்கவுமே செய்வாங்க. இந்த குளம் ரொம்பவே ஆழம் அதிகம். இந்த மலையோடைய அடிவாரம் வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க வந்து ஊருக்குள்ள எடுத்துட்டு போற சாமி எல்லாம் வச்சிருப்பாங்க. அங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து கொஞ்சம் நடந்து போகணும் கோவிலுக்கு போக. இங்கே நாங்கள் வருஷம் வருவோம். எப்பயுமே எனக்கு வந்து இங்கே வந்தாலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு குகையில் சீதைக்கு குழந்தை பிறந்துச்சுன்ற ஸ்டோரிலாம் இருக்குது. டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். இதான் கோவில். பெருசாக கோபுரங்கள் எதுவும் இருக்காது. எல்லாமே வந்து அந்த காலத்தில் கட்டினது தான். இயர்லி ஒன்ஸ் தான் இங்கே ஆட்கள் வரனால மெயின்டெனன்ஸும் அவ்வளோ கிடையாது. இங்கே இருக்க நந்திக்கு முன்னாடி விளக்கு வச்சு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம நினச்சது வந்து அப்படியே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால விளக்குலாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு கியூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெளியிலே அர்ச்சனை பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். சிவனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளில வந்தோம். இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு கோவில். அது மாதிரி நம்ம எங்கேருந்து பார்த்தாலுமே பச்சை பசுமையாக அழகாக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ வேற லைட்டாக வந்து தூரல் வேற போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஸ்டார்டிங் பீரியடில் கோவில் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, திப்பு வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயநகர ஆட்சி தான் வந்து இங்கே ஃபோர்ட்லாம் கட்டிட்டு இந்த ஆஞ்சநேயர் கோவிலுமே அவங்க தான் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பாண்டியர்கள் சோழர்கள் காலத்தில் உள்ள கல்வெட்டுமே இருக்குன்றாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, ஆனால் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குளத்துக்கு எங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கு, ஆனால் இப்போ நான் அதை சொல்லலை. இது வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளம். ஸோ யாருமே இங்கே கால்லாம் கூட நினைக்கவே போக மாட்டாங்க. இதுக்கு பேக் சைடில் ஒரு புத்து சாமி இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ்க்கு போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சீதைக்கு வந்து இங்கே குழந்தை பிறந்திருக்கு, அது ஒரு குகை இருக்குது அப்படின்ட்டு. அங்கே தான் இப்போ கூப்பிட்டு போகிறோம். நான் போல, என் அண்ணனும் என் தம்பியும் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. வீடியோஸும் அவங்க தான் எடுத்தாங்க. கொஞ்சம் டேஞ்சரஸான பிளேஸ் தான், பார்த்து பொறுமையாக தான் போகிற மாதிரி இருந்திருக்கு. இங்கே வந்து கற்கால மனிதர்களுடைய பாறை கிறுக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து அங்கே போர்ட்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து 4000 இயர்ஸ் வந்து பழசாமா. இந்த குகை பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்பவே நேரோவான ஒரு பிளேஸ் தான். ஒருவேளை ட்ரெக்கிங்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக போகாதீங்க, கேங்காக போங்க. அங்கேருந்து வியூ பார்க்க இப்படி தான் இருக்குது. ஊர்லாமே வந்து தெரியுது இங்கேருந்து பார்த்தோன்னா. இங்கேருந்து செஞ்சிக்கோட்டைக்கு வந்து சுரங்கப்பாதைலாம் இருக்குன்ட்டு சொல்லுவாங்க. அது ஆனால் ரூமர் தான் நினைக்கிறேன். ஃபைனலாக அங்கே ஒரு ஃபோர்ட் தெரியுது இல்லையா, அங்கே போயிட்டு கொஞ்சம் வியூஸ்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கே இப்போதான் வந்து 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி. இப்போ நம்ம இங்கே கூலாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஒரு காலத்தில் இங்கே எவ்வளோ பெரிய பெரிய போர்லாம் நடந்திருக்கோம்ல, நினைக்கவே ஒரே கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸாக தான் இருக்குது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அங்கே இருந்திருப்போம். தூரலுமே வந்து போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிளம்பிட்டோம். இது வந்து பேக் சைடு வந்து நாங்கள் இறங்குவோம். எப்பயுமே பேக் சைடு வந்து ஏறத்துக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாமே. இங்கேருந்து பார்க்க வந்து விட்லாபுரம் டெம்பிள் இருக்குல்ல, அது தெரியும். அது மாதிரி இந்த மலையிலேருந்து இறங்கின உடனேயும் கீழே வந்து ஒரு கோவில் இருக்குது. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ரோட்டில் வந்திருப்பேன் இல்லையா, அந்த ரோடு வந்து இங்கேருந்து பார்க்குறப்போ கிளியராக தெரிஞ்சிச்சு. மலையிலேருந்து கீழே இறங்கினதுமே பேட்ரி லோ, ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு எனர்ஜி கொஞ்சம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து நான் இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். இனிமேவும் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் நம்ம லைஃப் நம்மளை எப்படிலாம் கொண்டு போகுதுன்ட்டு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. பை.